நினைக்கிறீங்களா ஜி? இல்ல மதம் மாத்திரம் நினைக்கிறீங்களா? வாங்க உண்மை என்னன்னு பாத்திரலாம். கடவுள் மனுஷனை படைச்சாரு. அந்த மனுஷன் கடவுளோட கட்டளையை மீறி தப்பு செய்ய ஆரம்பிச்சான். சோ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில பாவம்ன்ற பெரிய பிளவு ஏற்பட்டுருச்சு. சோ மனுஷன் கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பலி காணிக்க அப்படின்ற மனுஷனோட முயற்சியால பிளவை சரி செய்ய முடியலங்க. ஏன்னா கடவுள் ரொம்ப சுத்தமானவர். மனுஷன்கிட்ட பாவம் இருந்ததுனால மனுஷனால அவர்கிட்ட போக முடியல. கடவுளை அடையணுன்ற முயற்சி லாஸ்ட்ல தோல்வியில முடிஞ்சிருச்சு. சோ கடவுள் எடுத்த முயற்சி தான் மனித அவதாரமான இயேசு சுவாமி. சோ கடவுளான இயேசு நம்ம செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனை எல்லாம் மனுஷனா இந்த உலகத்துல பிறந்து சிலுவையில ஏத்துக்கிட்டு பாவம்ன்ற பிளவை சரி செஞ்சாரு. நமக்காக பாலமானாரு. இயேசுன்ற பாலத்தின் மூலமா தான் கடவுள்கிட்ட நம்மளால செல்ல முடியும். உங்களோட பாவத்தையும் என்னோட பாவத்தையும் இயேசுவோட ரத்தத்தால தான் கழுவ முடியும். திருப்பி சொல்றேன், இயேசு மதம் மாத்த வரல, கலாச்சாரத்தை மாத்த வரல. இழந்து போன உறவை புதுப்பிக்க கடவுளே மனுஷனா அவதரிச்சு வந்தாரு. இயேசுவின் மூலம் தான் நீங்களும் கடவுள்கிட்ட செல்லலாம். இயேசுட்ட சாதி, சமயம், மதம், அந்தஸ்து என்கிற எந்த பாகுபாடும் இல்ல.